சோயா எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். சோயா வந்து சுடுதண்ணில் வந்து போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து சோம்பு போட்டுக்கோங்க, பட்டை ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பொடி பண்ணி வச்சுருக்கீங்களா அதை போட்டுக்கோங்க. நான் பொடி பண்ணி வச்சுருக்க போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கிண்டிக்கலாம். தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஊற்றிட்டேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வந்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் எண்ணெய் வந்து மேலே வந்து பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா போட்டுட்டிங்கன்னா இது வந்து நல்லா வெந்துடும், அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா தரும். அதனால் வந்து நான் இப்போயே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன், நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம சோயா வந்து சுடுதண்ணில் போட்டு வேக வச்சுருக்கோம்ல, அது வந்து நல்லா தண்ணி போகிற அளவு நல்லா புழிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து கொட்டிட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டாச்சு. இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம மூடி வச்சா தான் சோயாவில் வந்து மசாலா வந்து நல்லா இறங்கும். அதனால் இப்போ நம்ம மூடி வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துடுச்சா, அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி வந்து தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இது வந்து சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு, எதுக்கு வேணால், சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணால் வந்து இதை வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.